நாளைக்கு தலைவர் கலைஞருடைய 103வது பிறந்த நாள். ஆமா ஆமா, இன்னைக்கு இளையராஜாவுக்கு பிறந்த நாளா, நாளைக்கு கலைஞருக்கு பிறந்த நாள். இது சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்து நல்லா ஆமா இதுவான விஷயம். ஆமா. அதாவது இளையராஜாவுக்கும் ஜூன் 3ஆம் தேதி தான் பிறந்த நாள். அவர் தன்னை வந்து கலைஞருடைய பிறந்த நாளோட இது பண்ணாம முன்னாடி ஒரு வச்சுக்கிட்டேன். நாள் முன்னாடி வச்சுக்கிட்டாரு. அது அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. கலைஞரை வந்து தன் தந்தைக்கு ஒப்பானவராக அவர் கருதியிருக்கிறாரு. அவருக்கு வந்து பேர் வந்து ஞான தேசிகன்னு அவங்க அப்பா பேர் வச்சிருக்கிறாரு. அந்த பேர் வந்து பேர் வச்சதோட சரி, அதுக்கு பிறகு யாரும் ஞான தேசிகன்னு அவரை வந்து கூப்பிட்டது கிடையாது. ராசையா. ஆமா, ராசையான் தான் அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இளையராஜாவா அவர் வந்து மாறிட்டார். அவர் பஞ்சவர்ண வச்ச பேர் இது. அதுக்கு பிறகு அவரை வந்து யாருமே ஞானி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதில்ல. கலைஞர் காரைக்குடியில் நடந்த ஒரு விழாவில் 89ல் இசைஞானின்னு ஒரு பட்டம் கொடுக்குறப்ப இவர் வந்து ராஜா வந்து நெகிழ்ந்து போய் சொல்கிறாரு, எனக்கு ஞான தேசிகன் அப்பா பேர் வச்சாரு, அந்த பேர் வந்து யாருக்குமே தெரியாது, ஆனால் கலைஞருக்கு எப்படியோ அது தெரிஞ்சிருக்கு, எனக்கு அந்த பட்டத்தையே எனக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போய் சொன்னார். 1938 தொடங்கி அவர் காலமாகும் வரை கலைஞர் வந்து 80 ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கிறார். முக்கியமாக அவரிடம் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு ஒரு விஷயம் இருக்குது. இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமில்லை, தனிநபர்களுக்கும் அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்த காலகட்டங்களில் அவர் அதை எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாடம். அதுதான் இன்னைக்கு வந்து பூமரில் பார்க்கலாம்னு. நமக்கு தெரிஞ்சு வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 எமர்ஜென்சிக்கு பிறகான ஒரு தேர்தல். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தோல்வி. நாமெல்லாம் வந்து ஒரு 10-11 வயசு வரைக்கும் திமுகவை வந்து எதிர்கட்சியாகவே பார்த்து வளர்ந்துருக்கிறோம். நம்மளுடைய குழந்தை பருவத்தில் எம்ஜிஆர் தான் நிரந்தர முதல்வராக அப்போ வந்து கோல் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. 77 தோல்வி அது வந்து எமர்ஜென்சிக்கு பிறகான ஒரு தோல்வி. அது முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக வந்து கூட்டணியுடன் போட்டி போடுது, ஜனதா உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணியோடு போட்டி போடுது. சட்டமன்ற தேர்தலில் யாரும் இல்லாமல் 230 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுது. இன்னைக்கு வந்து தற்கொலைகளோ துரோகிகளும் சொல்லிட்டு இருக்காங்க திமுக தனித்து போட்டியிட்டது உண்டான்னு. 77 போட்டிட்டு இருக்கு, 230 தொகுதி 230 தொகுதியில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 47-48 தொகுதியில் ஜெயிக்குதுன்னு நினைக்கிறேன். 48 தொகுதியில் ஜெயிச்சிருக்குது. 48 தொகுதியில் ஜெயிச்சிருக்குது. அதிமுக கூட்டணியுடன் போட்டி போட்டுச்சு. அதிமுகவுடன் அப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலுவாக இருந்த காலகட்டம். ஆமா, இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களாம் வந்து அப்போ வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக இருந்த காலகட்டம். காங்கிரஸுடன் சிபிஐ அப்போ வந்து வலது கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க கூட்டணியுடன் இருந்தது. அந்த தேர்தலில் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போகிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இருந்ததில் பாதி பேரை வந்து ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு நொறுக்கிட்டானுங்க. மீதி பேர் வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய தலைகள்லாம் அதிமுகவுக்கு போச்சு அப்படின்னு தெரியும். கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவரே அதிமுகவுக்கு போன அந்த நிலைமையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி திமுகவின் தலித் முகமாக இருந்த சத்தியவாணி முத்து அந்த அம்மா வந்து முதல்ல வந்து தனிக்கடை போட்டாங்க. தலித் கட்சின்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சுட்டு அவங்க அப்படியே போய்ட்டு அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க 77. அது மாதிரியான ஒரு சூழலும் பார்த்தோம். அப்போ வந்து கட்சிக்குள்ளே வந்து கேண்டிடேட் போட கூட ஆள் இல்லாமல் தான் கலைஞர் தவிச்சிருக்கிறார். 234 தொகுதியில் உதயசூரியன் போட்டி இல்லை, 4 தொகுதி பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த 4 தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆள் கிடைக்காம தான் இருந்திருக்குங்கிற மாதிரியான சூழல். கிட்டத்தட்ட கட்சி வந்து தனித்து விடப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு இருக்க மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எப்படி நம்ம இன்னைக்கு அது வலிமையோட இருக்குதுங்க, வலிமையா இருக்குது. ஆனாலும் கூட வந்து நம்ம எல்லா கூட்டாளிகளும் வந்து முதுகில் குத்தி விட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் தான் அன்னைக்கு வந்து. ஆனா இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து கேடர்ஸ் அப்படியே இருக்காங்க, அன்னைக்கு கேடர்ஸும் இல்லை. அதுல நான் என்னுடைய பார்வை என்னன்னா, அதாவது திமுகவினுடைய முதல் தோல்வி வந்து 77 தான். ஏன்னா நீங்க வந்து திமுக 57ல் போட்டி போடுறாங்க. 57ல இருந்து திமுக வந்து ஏறுமுகம் தான். ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் வந்து ப்ராக்ரஸ் கூடிக்கிட்டே போகுது. 15, 50 அப்படின்னு தான் வருது. அது முதல் தோல்வியே மிக கொடூரமான ஒரு மிசா காலகட்டத்தை கடந்து வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க. அது நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி, சட்டமன்ற தேர்தலையும் வந்து தோல்வி. அந்த தோல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 230 சீட்டில் வந்து நீ சொன்ன மாதிரி 4 சீட்டுக்கு ஆள் இல்லாமல் தான் வந்து தனித்து போட்டிட்டாங்க. கூட்டணிக்கு யாரும் கிடையாது. கழகத்தை நம்பி உதயசூரியனை நம்பி தன்னுடைய தொண்டர்களை நம்பி தான் வந்து கலைஞர் அன்னைக்கு வந்து தனித்து நிற்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 48 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்படியான சூழலில் கலைஞர் வந்து எதிர்கொண்ட விதங்கள் இருக்குல்ல, தேர்தலை எதிர்கொண்ட விதங்கள். அவர் என்னன்னா முதல்ல வந்து தோல்வியை வந்து ஏத்துக்கிறது. அதுதான் வந்து அவர்கிட்ட காசும் கிடையாது, ஆளணியும் கிடையாது. உண்மைதான். பொருளாதார ரீதியாகவும் வந்து அவர் வந்து ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பொதுவாகவே கலைஞருடைய எந்த ஒரு தேர்தல் தோல்வியுமே முதல்ல அவர் வந்து அட்மிட் பண்ணுவார். தோல்வியை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பெட்டியை மாத்திட்டாங்க, இந்த மிஷின் ஹேக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான இந்த எதையுமே வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே நேரத்தில்
சைதாப்பேட்டை இடைத்தேர்தல் போன்ற 2002-3 நடந்த இடைத்தேர்தலில் வந்து மிக மோசமாக வந்து ஆதார குண்டர்களை வைத்து திமுக ஆட்களை தாக்கினார். ஜெயலலிதா அதற்கு உதவி புரிந்தார். ஜெயலலிதா போலீஸ் அன்னைக்கு. அது மாதிரியான தேர்தலில் மறு தேர்தலெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து ஒரு தேர்தல் நடந்து முடிந்தால் அந்த தேர்தலை வந்து எங்க ஃபேக் பண்ணிட்டாங்க, போலி கள்ள வாக்குகள் செலுத்திட்டாங்கன்னா கலைஞர் வந்து பெருசா வந்து விமர்சனம்லாம் வைக்க மாட்டார். தேர்தல் தோல்வி அடைஞ்சிட்டோமா, மக்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பை மறுத்திருக்காங்க, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தோல்வியை அட்மிட் பண்றது மட்டும்தான் வெற்றிக்கான அடுத்த ரூட்டே தான். அதை வந்து கலைஞர் எப்போதுமே செய்வார். அது ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 77ல் வந்து அவர் வந்து சொன்ன விஷயமே அதானே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 77ல் இந்த முடிவுகள் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இடமே இல்லை என்று தேர்தல் சமயத்தில் வேண்டுமென்றே ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த பிரச்சாரம் பொய் என்பது 48 திமுக உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுத்ததிலிருந்து தெரிகிறது. திமுகவின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் திமுகவின் மூலமாக தமிழ்நாட்டின் எதிர்காலம் சிறப்படையவும் கழகம் தனது அணியை வலுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில தான் அவர் சொல்றாரு. இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க, எங்களை வந்து ஒரு 48 இடத்துல வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேர்டை வந்து காயினிங் பண்றாரு. இந்திய எதிர்ப்பு போர் காலகட்டத்தில் அவர் சொன்னது தான் அதை திரும்பவும் சொல்றாரு. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இன்னொரு திராவிட கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு, அது திராவிட கட்சியா அல்லது வேற இதோ, ஆனாலும் வந்து லேபிள் வந்து திராவிட லேபிள் இருக்கனால அந்த வார்த்தையை அவர் வந்து இதுக்கு பிறகுதான் இது வந்து இந்த வேர்டு வந்து இந்த வேர்டு நிறைய பேர் காயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாம விழுந்தாலும் தமிழை வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு கலைஞர் வந்து ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறார். என்னன்னா, நமக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கிறது, நமக்கு வந்து மொழி இருக்கிறது, மொழி அடையாளம் இருக்கிறது, தமிழ் அடையாளம் இருக்கிறது, நாம இதை வச்சுக்கிட்டு தான் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே கொள்கை முழக்கமாகவும் தமிழ் அடையாளத்துடன் கூடிய ஒரு கொள்கை முழக்கமாக தான் அது வந்து வெளிப்பட்டிருக்கு. 77 தோல்விக்கு பிறகு வந்து ஒரு வரலாற்று வெற்றியை பெறுறாரு. 80களுடைய பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு சொல்றாங்களே, எம்ஜிஆர் வந்து இருக்க வரைக்கும் கலைஞரால் தோற்க முடியவில்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பொய். பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 38 இடங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறும். அதிமுக 2 இடங்கள் தான் வெற்றி பெறும். பாலாபரனரும் இன்னொருத்தவங்களுமா 2 பேர் தான் வெற்றி பெறுறாங்க. கிட்டத்தட்ட 38 தொகுதியை வந்து எம்ஜிஆர் சுத்தமா முடிச்சுட்ட மாதிரி வந்து நிலைமை. அதற்கு பிறகு வந்து இந்திரா காந்தியினுடைய அழுத்தத்தின் பேரால் எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதன் காரணமாக அந்த அனுதாபத்தை எந்த எதிர்கட்சியினாலும் கலைச்சு விட்டுறது அந்த காலத்துல காங்கிரஸ் பாணி. ஆமா, அது அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு வேலை. அது வரலாற்றில் 99 முறை ஆட்சியை கலைத்த காங்கிரஸ். அப்படி அந்த காங்கிரஸ் வந்து இந்த எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்த காரணத்தினால ஒரு அனுதாபம் எழுது. எம்ஜிஆர் ஊரா போய் நான் என்ன தவறு செய்தேன்னு ஒப்பாரி வைக்கும். அது வந்து மக்கள் மத்தியில் இல்ல கூட்டணி கட்சியா அந்த காங்கிரஸ் பண்ண முதுகுல குத்துன துரோகத்தையும் பார்க்கணும். எப்படி வந்து திமுக வந்து 2011 63 சீட்டு வாங்கி தோக்கடிச்சாங்களோ 2026ல 18 சரிபாதியா அது மாதிரி அப்ப வாங்கிட்டாங்க. இப்போ 2026லும் கிட்டத்தட்ட அதே வேலையா செஞ்சாங்க. வாங்கின சீட்டு 28 இருந்தாலும் அவங்க பண்ண சேதாரம் 234 தொகுதிகளில் நமக்கு வந்து இருந்தது. அது மாதிரியான ஒரு தேர்தல் தான். அந்த தேர்தலில் வந்து தோத்ததுக்கு பிறகு நல்ல வேலை தோத்தாங்க. அதுல ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் கூட கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். அன்னைக்கே வந்துருக்கும், 80லேயே வந்திருக்கும். அது வந்து ஒரு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம், திமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான விஷயம். அது தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிகள் கோல் வச்சதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில வந்து திமுகவுடைய அந்த தோல்விங்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு தோல்வியாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் கலைஞருடைய அந்த புகழ்பெற்ற வாசகம் அந்த கலைஞர் டிவியில கூட ஒரு இதுவா போடுவாங்கல்ல, தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் நடத்தலாம். நீங்கள் என்னை நெருப்பில் தூக்கி எறிந்தாலும் உங்கள் வீட்டில் சமையல் செய்ய விறகாகத்தான் எறிவேன். நீங்கள் என்னை பாறையில் மோதி உடைத்தாலும் சிதறு காயாகத்தான் சிதறுவேன். நீங்கள் உண்ணும் உணவில் சுவை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவித்துவமா வந்து முரசொலியில் வந்து கலைஞர் வந்து எழுதுறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தோல்விக்கு பிறகு மக்களுக்கான திமுகவின் சேவை தொடரும் என்கிற ஒரு உறுதிமொழியை வந்து அவர் கொடுக்குறாரு. திமுகவினர் மக்களுக்காக தியாகம் செய்யணும், சேவை செய்யணும். இது வந்து இன்றைக்கு வரைக்கும் அது வந்து நடைமுறையில் இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக பார்த்தோம்னா, ஜெயலலிதாவுடைய தோல்விகளுக்கு பிறகு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோத்தனை என்ன பண்ணும், கொடநாடுக்கு போயிடும், கொடநாட்டில் போய் உட்காந்துக்கணும், இல்லை ஹைதராபாத்துக்கு முன்னாடிலாம் ஹைதராபாத்துக்கு போயிடும். இதுதான் அந்த அம்மாவோட நடவடிக்கை. திமுக அப்படி கிடையாது. தெருவில் வந்து இறங்கி நின்று அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த போராட்டம், மக்களை விட்டு அணுகாமல் இருப்பது. இந்த பத்திரிகையாளர் முட்டகன்மணியோ ஒரு வாட்டி சொல்றாரு பாருங்க, திமுகவை நீங்க ஜெயிக்க வச்சாலும் சரி, தோக்க வச்சாலும் சரி, நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பான்
ஆமாங்க. கோவிட்னா என்னன்னே தெரியாது. ம். அது ஒரு உயிர்க்கொல்லி நோய். ம். அதுக்கு வந்து சிகிச்சை கிடையாது. மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பூசி கண்டுபிடிக்கல. இப்படியாப்பட்ட சூழல்ல ஒரு ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்படுகிறது. வீட்ட விட்டு யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க. ம். இப்படியாப்பட்ட சூழல்ல வீடு வீடுக்கு கொண்டு போய் உணவுப் பொருட்கள குடுங்க. ம். வீடு வீடுக்கு வந்து 10 நாளைக்கு தேவையான, 1 வாரத்துக்கு தேவையான அவர்களால் அங்கங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க உங்களால முடிந்த அளவு வந்து உதவிகளை வந்து மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி, இந்தியாவுல எந்த கட்சியுமே வந்து களத்துக்கு வரலங்க. ம். இந்தியாவினுடைய அன்றைக்கு இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வீட்ல வந்து தாயம் போட்டு காமிச்சு, இப்படி வந்து எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருங்கன்னாரு. ஒரு ம். சுகாதாரத்துறை அமைச்சர் மனைவியுடன் தாயம் விளையாடலாம். ம். அவருடைய வசதிக்கு. ஒரு அன்றாடம் வேலைக்கு போனா காசுன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் மனிதன் வந்து எப்படி சாப்பாடுன்னு இருக்கக்கூடிய மனிதன் வந்து எப்படி என்ன பண்ணுவது? அத அவனுடைய வாழ்க்கைய நினைச்சு பார்த்து, யாரெல்லாம் வந்து அன்றாடம் வந்து வேலைக்கு போறாங்களோ, யாரெல்லாம் வந்து மத்திய தர வர்க்கமோ, அதை கீழாக இருக்கக்கூடிய ஏழை மக்களோ, கட்சிக்காரங்க போய் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி உதவி பண்ணாங்க. இந்த மாரி தான் உதவி பண்ணது தான் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர், மாவட்ட சட்டமன்ற செயலாளர் உறுப்பினர். அவர் வந்து நேரடியா போய் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்திருந்தார். அந்த உடல்நிலை வந்து ரொம்ப சென்சிட்டிவான உடல்நிலையா இருக்கணும். அவர் போய் மக்களுக்கு உதவி செய்ய போய் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரை காப்பாற்ற முடியாம போனது. உலகத்திலேயே வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் கொரோனா காலத்துல மக்களுக்கு உதவி செய்ய போய் இறந்த ஒரே ஒரு ஆள்னா திமுகவை சேர்ந்த மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு திரு அன்பழகன் அவர்கள் தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையில மக்களை விட்டு எந்த ஒரு சூழல் அதான் கொரோனா மருந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கல. கொரோனா மருந்து கண்டுபிடிக்க கணக்கிலே எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. அதற்கு முன்பாக கொரோனா என்னவோ சரி, மக்களுக்கு நீங்க போங்க. திமுக வீட்டுக்கு விளக்கு நாட்டுக்கு தொண்டன் அண்ணா சொல்லுவார்ல, ம். அதை வந்து கரெக்டா பண்ணவர் வந்து ஸ்டாலின். ம். அவருடைய காலத்துல இது இந்த வந்து ஆட்சி பொறுப்பேற்று 2வது நாளே கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. போயிட்டாரு. அதான் கொரோனா வார்டுக்குள்ள போயிட்டாரு அவரு. அதான் இது எங்க இருந்து வருதுன்னா கலைஞர்ட்ட இருந்து வருது. கலைஞர் வந்து எப்பயுமே ஒரு வாக்களிக்கலைன்னா அந்த மக்களுக்கு எதிராக வந்து பேசுறது இல்ல. மக்களை வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை போய் பார்ப்போம். அவங்களுக்கு என்ன போராட்டமோ அதை பண்ணுவோம். அவங்க மக்களுடைய பிரச்சனை தான் நம்மளுடைய பிரச்சனைங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வர்றதை வந்து அவர் பொறுப்பா நினைச்சாரு. ம். எதிர்க்கட்சியாக அமைகிறத வந்து ஒரு வாய்ப்பா நினைச்சாரு. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து ம். கிடைச்சிருக்கு. போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் கலைஞர் பார்த்துருக்கிறார். அவருடைய கடந்த கால இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் புரட்டி பார்க்கும்போது, அவர் வந்து எந்த தோல்விக்குமே நிலை குலைந்ததே கிடையாது. அதே மாதிரி வெற்றி பெறும் போதெல்லாம் அவர் வந்து ஆனந்த குத்தெல்லாம் ஆடினதே கிடையாது. அதான். இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனைக்கும் ஆச்சரியமா இருக்கு. இத்தனைக்கும் வந்து முட்டு கொடுத்த வெற்றி தான். ஆமா, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது இது பேசும்பொழுது இந்த தேர்தல் தோல்விகளை வந்து அவர் எதிர்கொண்ட விதம் தான் வந்து இன்னைக்கு நம்ம கவனம் செலுத்தணும். ஏனென்றால் எங்க அவர் வந்து கலைஞர் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். அவர் இறந்தபோது ஏன் வந்து உலகமே கொண்டாடியது அப்படின்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்குவார். அதுதான் அவருடைய பங்கு. இப்போ 84ல் வந்து எல்லா பேரும் நினைக்கிறாங்க கலைஞர் தான் ஜெயிக்க போறாரு. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி இருந்துச்சு. ம். கலைஞர் தான் ஜெயிக்க போறாரு உலகத்துக்கே தெரியும். ம். அந்த அளவுக்கு வந்து கொதிநிலை இருந்தது. உயிரில இருந்து அந்த பாட்டு ஒண்ணு இருக்குமே, இன்னும் கூட ஞாபகம் இருக்கும். நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கப்ப கேட்டிருக்கேன். லஞ்சம் லஞ்சம் ஊர் எங்கும் லஞ்சம் டண்டனக்கா. தீராஜர் போட்ட பாட்டு. தீராஜர் போட்ட பாட்டு இது. அந்த பாட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து சாராயம் தலைவிரித்து ஆடியது, ம். சாராய கடையில வந்து அதிமுகவினர் எடுத்து நடத்தியது, ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ள சாராயம் தனியா இப்போ ஓடுனது, இந்த மாதிரி வந்து பெரிய அளவுல இருந்துச்சு. ம். அப்படியான சூழல்ல 84ல் எம்ஜிஆருக்கு ஸ்ட்ரோக் வந்து. ஆக்சுவலா 85ல நடக்க வேண்டிய தேர்தல் அது. ஆமா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி செத்து போச்சு. ம். எம்ஜிஆர் வந்து சீரியஸா அட்மிட் ஆயிருக்கிறாரு. அமெரிக்கால வந்து புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்றதுனால, பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஒரு வருஷம் முன்னாடியே நடத்திடுவோம் அப்படின்னு. நடத்திடுவோம். நம்மளுக்கு வந்து அனுதாபாலையில கிடைக்கும் ம். அப்படின்னு சொல்லிட்டு, வெட்கமே இல்லாம வீடு வீடா போயிட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு ம். அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாருங்க. சாவுக்கு ஒரு ஓட்டுனா பார்லிமெண்ட் தேர்தல்ல கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நோவுக்கு ஒரு ஓட்டுனா மாநிலத்துல ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியினர் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாருங்க. அந்த தோல்வியும் கலைஞர் வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்கிட்டார். இத்தனைக்கும் அது வந்து மக்களுக்கு மக்களுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது அந்த தேர்தலே விட்டுட்டாரு ஆக்சுவலா. சென்டிமெண்டா வந்து காட்டுறாங்க. சென்டிமெண்டா போய் இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி ம். அது பரவாயில்ல மக்களுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதான் சொல்றாரு அவரு. மக்களின் தீர்ப்பை ஏற்கிறோம். இது வந்து அசாதாரணமான ஒரு அரசியல் சூழல்ல நடந்த தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. அவர் அசாதாரணமான அரசியல் சூழல் இருப்பதாக நினைச்சதுனால தான் 57ல இருந்து கலைஞர் போட்டியிடாத தேர்தலே கிடையாது. 84ல மட்டும்தான் அவர் முதல் தடவையா வந்து போட்டியிடல. ஆமா. அப்ப எம்எல்சியா இருந்தார். எம்எல்சியா இருந்தார். அப்ப அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது 86ல. 86ல். ம். திமுக வந்து மரண வெற்றி. கிட்டத்தட்ட 105 நகராட்சிகள்ல 90 நகராட்சி வெற்றின்னு நினைக்கிறேன். நகராட்சி வெற்றி. அதிமுகவுக்கே வந்து ஒரு அடுத்த தேர்தல் எம்ஜிஆர் இருந்தாலுமே எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. எம்ஜிஆர் வாழ்க்கையில தோக்க போறாருங்கிற ஒரு நிலைமை தான் வந்து எனக்கு இருந்தது. 84ல் நடந்த சட்டமன்ற தேர்தல். அடுத்த 86ல பெரிய வெற்றி. 89ல் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் கண்டிப்பா தோத்துடுவாருன்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கும்போது தான்
87 எம்ஜிஆர் இறந்துடுறாரு. அவங்களுக்கு அதிமுகவுக்கு இயற்கை எப்பவுமே உறுதுணையாக தான் இருந்திருக்கு. எல்லா ஒரு காலகட்டத்திலையும் ஆமா ஒரு சூழலை வந்து அதிமுகவுக்கு ஏத்த மாதிரி வந்து காலம் வந்து அது மாதிரி கரிய செய்திருக்கிறது. அதான் அதனுடைய தலைவர்கள் வந்து மண்ணக்கவ போறாங்கன்னா மண்டையை போட்டுருவாங்கிற மாதிரி தான் அது நிலைமை இருந்திருக்குது. அதே மாதிரி வந்து 88ல் ஜனவரி மாதம் ஜானகி அணி ஜெயலலிதா அணி சண்டை நடந்து ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்புறம் 2 முறை வந்து இது தள்ளிப்படப்பட்டு 89 ஜனவரியில் தேர்தல் வருது. திமுக வெற்றி பெற்றது. நம்ம முதல் தடவையா பாக்குறோம் திமுக வெற்றி பெறுறது வந்து முதல் முறையா உதயசூரியன் வெற்றின்னு சொல்லிட்டு நடுரோட்ல எழுதுறாங்க பெயிண்டால. அதுதான் வந்து கலைஞர் முதலமைச்சராகிறார். முதலமைச்சராகி பல திட்டங்கள் பயங்கரமான திட்டங்கள்லாம் அறிவிக்கிறார். இலவச மின்சாரம், பெண்களுக்கு சொத்துரிமை, இன்னும் வரிசையாக பஸ் பாஸ், 8ஆம் வகுப்பு பொது தேர்வு ரத்து, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டங்கள்லாம் அவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு இந்த இடத்துல நிற்குதுன்னு அதுக்கான காரணம் தான். 89ல் போட்டாங்க. ஒரு 2 வருஷத்தில் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அவர் வந்து அந்த ஆட்சியை கலைப்பதற்கான விமர்சனங்களை வைத்தாலும் அவர் வந்து இடிந்து போயோ எதுவுமே உட்காரல. இல்லை, ஆட்சியை கலைக்கிறதுக்கு கவர்னர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் போகணும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, மாநிலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அசாதாரணமான ஒரு சூழல் நிலவுது, இதனால இந்த ஆட்சியை வந்து கலைக்கணுங்கிறதா இந்த 356 சட்டப்பிரிவு சொல்ல விஷயமே தான். ஆளுநருடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் எந்த மாநில அரசுகளையும் கலைக்க முடியாது. ஆனால் முதல் தடவையாக திமுக அரசாங்கத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர், ஆண்மையுள்ள ஆளுநராக அன்னைக்கு இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள், நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகத்தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நேரடியாக ஜெயலலிதா தன்னுடைய சாதிக்காரரான, வேற என்ன சொல்றது, தன் சாதியை சார்ந்த குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் கிட்ட போயிட்டு அழுது புலம்பி அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டை வச்சு ஆட்சியை கலைச்சாரு. ஒரு ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்தியா முழுக்கவே வந்து கண்டிக்கப்பட்டது. அன்னைக்கே வந்து முரசொலி மாறன் வந்து நீதிமன்றத்துக்கு போகலான்னு சொல்றாரு. இப்படி பண்ணக்கூடாது, நீதிமன்றத்துக்கு போகலான்னு சொல்லும்போது கலைஞர் வந்து என்ன சொல்றாரு, இல்லை ரொம்ப சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம், தேர்தலே சந்திப்போம், பரவாயில்ல 6 மாசத்துல தேர்தல் வைப்பாங்கல்ல, இவ்வளவு சிறப்பான மக்களுக்கு செஞ்சிருக்கோம். நம்ம அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தா இந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கும். அதாவது இப்ப எப்படி 21, 26 ஆட்சி வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் வந்து ஒரு முறையாவது பயணம் பண்ணியிருப்பாங்க பேருந்துல, அரசினுடைய திட்டங்களை அனுபவிக்காத குடும்பங்களே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து தேர்தலை சந்தித்தோம் இல்லையா. இதே மாதிரிதான் வந்து அன்றைக்கு வந்து அவர் கலைஞர் வந்து நம்பிக்கையா இருந்தார், மக்கள் மீது நம்பிக்கையா இருந்தார். நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம், நம்ம தான் இது ஃபுல் இதை விட சிறப்பான மையாட்டில் ஜெயிக்க போறோம். அன்னைக்கு வந்து தேசிய அரசியல் வேற திமுக காலடி பிடிச்சு. ஆமா, தேசிய முன்னணின்ற அடிப்படையில விபி சிங் பிரதமராக இருக்கிற திமுக ஆதரவுடன் தான் அந்த ஆட்சி நடக்குது. விபி சிங்குடைய கவர்மெண்ட்டை வந்து பிஜேபி வந்து கவுத்துச்சு. ஆமா, காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா சந்திரசேகர தனியா கவர்மெண்ட், ஜனதா தளத்தை உழைச்சி சந்திரசேகர் தனியா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண விட்டு சந்திரசேகர் கவர்மெண்ட் திமுக அரசாங்கத்தை கலைக்கிற வரைக்கும் ஆதரவை கொடுத்துட்டு கலைச்சதுக்கு பிறகு ஆதரவை விலகிச்சு. அதனாலதான் வந்து 91ல் மறுபடியும் வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருது. அப்ப என்ன நினைக்கிற கலைஞர், நம்ம நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துருக்கோம் ஜெயிப்போம் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ராஜீவ்காந்தியை கொண்டு வருவாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் வச்சு கொண்டு விட்டாங்க. இந்த காரணத்தினால இங்க அதாவது அப்ப அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்பு நடந்த 2 கட்டமா நடந்த தேர்தலில், ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்பு நடந்த தேர்தலில் போனா காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கும், ஜனதா தளம் வெற்றி பெற்றிருக்கும், எல்லா பகுதியும் ஜனதா தளம் வெற்றி, காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கும். 2ஆம் கட்ட தேர்தல் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் நடக்கும்போது ராஜீவ்காந்தியை போட்டுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல மாட்டிக்கிறோம். இப்ப முதல் கட்டமா நடந்துருந்துச்சுன்னா திமுக அன்னைக்கு திமுக 91ல ஒரு வரலாற்று வெற்றி, இந்தியாவில் முதல் மைனாரிட்டி அரசாங்கமே நரசிம்மராவ் அரசாங்கம் தான். அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று வெற்றி அன்னைக்கு திமுக பெற்றிருக்கும். அப்பயும் ஒரு தோல்விதான். ஆனா அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு, கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. இங்க என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணானுங்க, ராஜீவ்காந்தியை போட்டதே திமுக தான் சொல்லிட்டானுங்க. ஃபுல்லா போஸ்டர், ராஜீவ்காந்தியை கொன்றவர்களுக்கா உங்கள் ஓட்டு, இதுதான் போஸ்டர். அன்னைக்கு தேர்தல் கமிஷனும் அதை கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல. ராஜீவ்காந்தி பணத்தை வந்து போட்டு இவர்களை கொண்டவர்கள் அவங்க ஓட்டு தான் விமர்சனம் பண்ணாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ல திமுக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த கொலைப்பழியை சுமந்துட்டு, ஏன்னா அவ்வளவு நாள் வந்து கொல்லப்பட்டது வந்து புலிகளா என்னன்னு தெரியல அன்னைக்கு சொல்லலைங்க. ஆனால் செய்தவர்கள் இலங்கை தமிழர்கள் செய்தி வெளில வந்துருச்சு. இலங்கை தமிழர்களுக்காக வந்து ஆரம்பத்துல இருந்து அதீதமாக குரல் கொடுத்துட்டு இருந்தது திமுக. அப்ப திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. இத்தனைக்கும் புலிகளுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு? புலிகள் அதிமுக கொண்டு இருந்தார்கள், எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள். ஆனாலும் அந்த பழியை கூட அதிமுக வந்து இப்போ இவன் பழி போட்டுட்டு இருக்காங்க, தற்கொலை எது நடந்தாலும் திமுக அப்படின்னு பழி போட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் அது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உண்மையில் விடுதலை புலிகளோடு நெருக்கமாக கொஞ்சி குழாவி அவர்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு காசு 2 கோடி ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே வந்து எம்ஜிஆர் தான், அதிமுக தான் அவர்களோட நெருக்கமாக. இவர் மற்ற எல்லா குழுக்களும் ஒன்னா வாங்க, ஒன்னா தான் பாக்குறோம் உங்களுங்கிறத கலைஞருடைய ஸ்டாண்டு.
ஆனா அந்த அந்த படுகொலையின் போது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் கலைஞர் அமைதியா இருந்துட்டார். சரி போய் தொலையுது அப்படின்னு. ஆனால் 91 to 96 ஆட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆட்சி ஆட்சி தான். இப்படி ஒரு ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு திமுக வெற்றி பெறுகிறது. 91 தோல்விக்கு பிறகு கலைஞர் என்ன சொல்றாருன்னா, நான் வெற்றி பெற்றாலும் தோற்று விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெறுகிறார். அவர் வந்து அதை ஸ்லேடையா சொல்றாரு. திமுக மீண்டும் எழுங்கிற ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, தனிப்பட்ட வெற்றிக்கு வந்து அர்த்தமே கிடையாது, கட்சியுடைய தோல்வியை வந்து ஆராய்வதுதான் முக்கியம். இந்த தோல்விக்கு வந்து ஒரு தலைவர் என்ற அடிப்படையில நான் தனிப்பட்ட வகையில பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் எப்பயுமே அட்மிட் பண்ணிடுவாரு. தேர்தல் தோல்வியா விமர்சனம் பண்ண மாட்டாரு. இப்ப ஓட்டு பெட்டி மேல இது இல்ல வெற்றி கிடைச்சாலும் அது தன்னாலதான் கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டாரு. தொண்டர்களுடைய வெற்றியா பார்ப்பாரு. ஆமா, அப்படிதான் கூட்டணி கட்சிகள் தொண்டர்கள் இவங்க தான் வெற்றி காரணம்னு சொல்லுவோம். தோல்வி வரும்போது அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு. அதுதான் அந்த கலைஞர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நிக்கிறோம் நம்ம. இந்த சூழல் என்பது நாளையே மாறிவிடக்கூடிய சூழல். அந்த சூழலை மாற்றி 91 2 இடம் தான் ஜெயிச்சது திமுக. ஆமா, துறைமுகத்தில் ஒண்ணு ஜெயிச்சது, எழும்பூர் ஒண்ணு. அந்த துறைமுகத்தை ஒரு ரிசைன் பண்றாரு, செல்வராஜ் நின்று ஜெயிக்கிறாரு. அப்புறம் செல்வராஜன் திரும்ப இறந்து போய் அதுக்கப்புறம் செல்வராஜ் இதுக்கு போறாரு, மதிமுக போயிட்டாரு. ஒரு எம்எல்ஏ அங்க போயிட்டாரு, ஒரே ஒத்த எம்எல்ஏ பருதி இருந்தாரு. அவ்வளவுதான். இதுதான் வந்து நிலைமையாக இருந்தது. அதுதான் ஒவ்வொரு தோல்வியிலும் கலைஞரிடம் இருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதே அதுக்கு பிறகுதான் வந்து 2001 அது வந்து உண்மையாலுமே 2001 தேர்தல் வந்து நான் கடுமையா கண் முன்னாடி பார்த்த தேர்தல். அதாவது எப்படின்னா 96 to 2001 ஆட்சி என்பது 2021-26 ஆட்சிக்கு ஒரு 1.0, இது 2.0னா அது 1.0. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி, மக்கள் நல ஆட்சி. புதிய கட்டடங்கள் வருது, நிறுவனங்கள் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது தமிழ்நாட்டை நோக்கி. நம்ம ஊர்ல இருந்தா குஜராத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருப்போம். அங்க டைடல் பார்க் கொட்டி ஐடி நிறுவனங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு. வருது, ஹுண்டாய் வருது, ஃபோர்டு வருது, வரிசையா கம்பெனிகள் வந்து திறக்கிறாங்க, வைக்கிறாங்க, முதலீடுகள் வந்துட்டு இருக்குது, எல்லாம் நடக்குது. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது வந்து பொறியியல் கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வு ரத்து பண்றாரு. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்றாரு. அப்படியேப்பட்ட ஒரு தேர்தல், அவ்வளவு செஞ்ச ஒரு நிலமாக திமுக வந்து மக்களுக்கு செஞ்சிருக்கு. ஆனால் அந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிச்சு திமுக. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, தோல்விக்கு பிறகு இயக்கம் தொடரும், தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம், திமுக எதிர்கட்சியாக மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடும், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஜனநாயகத்தை இப்படிதான் பாக்குறாரு. அது நீங்க ஒரு விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ல ஏதாவது ஒரு அணிதான் வெற்றி பெறும். ஒரே அணியை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால் அதுக்கு பேர் வந்து ஜனநாயகம் கிடையாது, விளையாட்டும் கிடையாது, ஜனநாயகமும் அப்படி இருக்க முடியாதுங்கிறதா அவருடைய ஒரு பார்வையா இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை ஒரு பொறுப்பா பாக்குறாரு, எதிர்கட்சியாக இருக்கும்போது அது போராடுவதற்கான ஒரு வாய்ப்பா பாக்குறாரு. அப்படிதான் வந்து 2001 தேர்தல் தோல்வியை வந்து அவர் வந்து அப்படிதான் எதிர்கொண்டு. அடுத்து வந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிக்கிறார், வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு பிறகு வந்து 2006ஆம் ஆண்டு தேர்தல் வருது. அப்போதுதான் மக்கள் வந்து 2004 முழுக்க வெற்றி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் திமுக வெற்றி பெறுது. அதற்கு பிறகு வந்து நாடாளுமன்ற இது மக்களவை இது தமிழ்நாடு தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சீட்டு பக்கத்தில் தான் திமுக இருக்குது. ஆனாலும் கூட வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா வந்து திமுக கூட்டணிக்கு 163 இடங்கள் கிடைக்குது. கூட்டணியா பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. அது வந்து என்ன சொல்றது, தனி கட்சியா திமுக வந்து அதான். ஆனா தனி கட்சியா திமுக வந்து 95 இடங்கள் தான் வந்து ஜெயிக்குது. அதுதான் வந்து பிரச்சனை. ஆனாலும் கூட வந்து அதற்கு பிறகு வந்து ஒரு அந்த ஆட்சி 2006 to 2011 ஆட்சி எல்லாருக்குமே அது வந்து ஓரளவுக்கு பதிவு ஆவரேஜான ஒரு ஆட்சி அமைஞ்சு போச்சு திமுக ஆட்சியிலேயே. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து 2009 வந்து பெரும்பான்மை பெற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு நலத்திட்டங்களையும் நிதியையும் வந்து எப்படி பாராமுகத்துடன் வந்து பாஜக நடந்து கொள்கிறதோ அதே மாதிரி தான் வந்து காங்கிரஸ் நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி திமுகவுக்கு மீதான குற்றச்சாட்டுகளை வந்து காங்கிரஸும் ஆதரித்தது பழி போடுகிறது. ஆமா, 2G மாதிரியான விஷயம் இருக்கும்போது அது வந்து அவர்களே வழக்கு பதிவு பண்றாங்க, அவர்களே வந்து ஏற்று நடத்துறாங்க, அவர்களே கைது நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க. மந்திரி பதவியில் வந்து நம்ம திமுக ஒரு அமைச்சர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அந்த முடிவுக்கும் பிரதமருக்கும் சம்பந்தமே இல்லையான்னு யாருமே கேட்கவே இல்லை. அன்னைக்கு பிரதமருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அமைச்சர் வந்து தனிச்சையாக ஒரு முடிவை எடுக்க முடியுமா? யாருமே கேட்கவே இல்லை. அன்னைக்கு கேட்கல. பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க காங்கிரஸ் வந்து அன்னைக்கு எதிராக பண்ணாங்க. அதன் காரணமாகவே பழியை போட்டவருக்கு சிஏஜில இருந்து அந்த பொறுப்புல தணிக்கை பொறுப்புல இருந்து பழியை போட்டவருக்கு பின்னால பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பத்ம விருதுலாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த தோல்வி அதுக்கு அதனுடைய விளைவு என்னன்னா 2011 ஒரு எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கான ஒரு தோல்வி, மோசமான ஒரு தோல்வி திமுக கிடைக்குது. அதற்கு பிறகு வந்து 2016 மக்கள் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் 2011 கலைஞர் சொல்றாரு, வெற்றி தோல்வி மாறி மாறி வரும்ன்றாரு. அதாவது வினாகண்ட கொடாகண்ட மாதிரி எத்தனை தோல்வி கண்டாலும் அவர் அதே மன உறுதியோடு நிற்கிறாரு.
2011 பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 88 வயசு ஆகுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். மக்கள் தீர்ப்பே இறுதி. திமுக மீண்டும் எழும். அவர் அந்த வார்த்தைய வந்து எந்த தோல்வி வரும்போதும் திமுக மீண்டும் எழும்ங்கிற ஒரு உறுதியை வந்து அவருடைய தொண்டர்களுக்கு அவர் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எதிர்க்கட்சியாக மக்களுக்காக பணியாற்றுவோம் அப்படின்றாரு. எப்பவுமே இம்மீடியட்டா அவர் வந்து அட்மிட் பண்ணிக்கிறாரு. தோல்வியை அட்மிட் பண்ணிக்கிறாரு. இந்த தேர்தல்ல வந்து நான் தோத்து போயிட்டேன். நான் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியாக நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தான் வந்து அவர் எல்லா தேர்தலிலுமே எடுத்திருக்கிறார். குறிப்பா அந்த 2011க்கு பிறகான இதுல வந்து கலைஞருக்கு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்ல. மூமெண்ட் இல்லை, உடல் ரீதியாக வயது ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனாலும் கூட 2016 ஒரு தோல்வி. அந்த 16 தோல்வி யாருனாலும் தெரியும், மக்கள் நல கூட்டணி. எப்போதெல்லாம் திமுக வந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணி தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல இருக்காங்க. இருக்காங்க. அதுவும் வைகோ வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்காரு. இதா பேசிட்டு இருக்காரு. தமாக மட்டும் தான் மிஸ்ஸிங். தமாக தமிழ்நாட்டு அரசியலே மிஸ்ஸிங். இல்ல என்னன்னா, காங்கிரஸை விட ஸ்பீடா அவரு தான் போயிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு உதயசீலனை கொடுத்து நிப்பாட்டினது வைகோ. ஏன்னா காங்கிரஸை விட ஸ்பீடா போயிருப்பாரு அவரு. மின்னல் விஜய் போய் பார்க்க போறாரு. போனா அவருடைய வீட்டு பணியாளர்களை கூப்பிட்டு என்னுடைய வீட்டுல பாக்குறவங்க பூரா விசில் தான் போட்டாங்கன்னு சொன்னா, நானே விசிலுக்கு தான் போட்டேன், திமுக போட்டிருப்பாருங்க, விசிலுக்கு தான் போட்டேன்னு சொல்ல, உண்மையை சொல்ல போட்டிருப்பாரு அவரு. எப்படியும் உங்க பையன் விசிலுக்கு தான் போட்டிருப்பாப்ல, அது தெரியுது. ஏன்னா அவரு தக்குரி தான். அவர் அந்த விசில் ஊதுற வயதை தாண்டி அவர் வளரவே இல்லைங்கிறது வந்து அவருடைய நடவடிக்கைகளை காட்டுது. திமுக தூக்கி சுமந்துகிட்டு இருந்துச்சு. திமுக அந்த சுமையில வந்து இதாயிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான் இந்தியாவினுடைய திசைவழி பயணத்தை வந்து காட்டப்போகுது. அது ஒவ்வொரு மாநிலங்கள் நடக்கக்கூடிய விதமும் அங்கே நடக்கக்கூடிய அரசியலையும் வந்து பேச போகுது. என்னைக்கு இருந்தாலும் இந்த தற்கொலை அரசு வந்து ஒன்றிய அரசை வந்து விமர்சனம் செஞ்சு பேச போகிறது இல்லை, மாநில உரிமைகளை பற்றி பேச போகிறது இல்லை, எதை பற்றியுமே பேச போகிறது இல்லை. அப்போ இவர்கள் வைத்தது தான் சட்டம்னு சொல்லி இந்த கும்பல் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போகாத ஒரு வழி சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. திமுக இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதாவது ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது, எதிர்கட்சி அரசியலை தொடர்வது, இதுதான் வந்து கலைஞர் வந்து திமுகவுக்கு தோல்விகளின் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ளூ மேப். ஆமா, அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலே ஒரு தொடர்ச்சியான ஒரு அணுகுமுறை இருக்கும். அதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தேர்தல் வெற்றி தோல்விகளை வெறும் அரசியல் முடிவுகளாக அவர் வந்து அதை பார்க்க மாட்டாரு. நம்ம முடிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்ததே கிடையாது. இது வந்து மக்களுடைய தீர்ப்பு, இந்த இயக்கத்துடைய பயணத்துல எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கடி. இந்த வகையில தான் வந்து அவர் வந்து தேர்தல் தோல்விகளை வந்து பார்த்துருக்கிறாரு. அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்ற அளவுல தான் அதை பார்த்துருக்கிறாரே தவிர்த்துட்டு, அவர் ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் மீண்டும் வருவோம், மீண்டும் எழுவோம், இந்த உறுதியை நம்பிக்கை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அது வந்து அவரு ரீச்சபிளாவே இருப்பார். ஒரு லெட்டர் எழுதுறதாக இருக்கட்டும், தொண்டர்களுக்கு அதே மாதிரி வந்து டாஸ்க்கு உடனடியாக வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாநாடு போடு, ஒரு நிகழ்ச்சி வை, ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களை வை, ஆர்ப்பாட்டங்கள் நடத்து, சுற்றுப்பயணத்தை வந்து இளைஞரணி செயலாளர் இருக்காரா, இளைஞரணி செயலாளர் அவருக்கு சுற்றுப்பயணத்தை அறிவிச்சு விடுறது, இந்த மாதிரி வந்து டாஸ்க் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். கட்சியை வந்து அவர் வந்து பிளாங்காவே விடல. வெற்றியே ஒரு நிரந்தரமா கருதுனதே கிடையாது. அவர் வந்து ஆட்சி என்பது அதிகாரம் கிடையாது, சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு வாய்ப்பு. அந்த வகையில தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி தோல்வியை அவர் வந்து அரசியலுடைய முடிவா எந்த காலத்திலையும் வந்து கருதுனதே கிடையாது. தனிநபர் அல்லது கட்சி தோற்கலாம். தனியாக வந்து இந்த தேர்தலிலும் கூட பல அருமையான வேட்பாளர்கள்லாம் தோற்றுருக்கிறாங்க. அது திமுகவில் மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலுமே நல்ல வேட்பாளர்கள் என்று மக்களால் கருதப்பட்டவர்கள்லாம் தோற்றுருக்காங்க. அதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத தோல்விகள்லாம் இருக்கு. ஆனால் லட்சியமும் மக்கள் பணியும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேர்தலில் தோற்றாலும் கூட அவங்களுடைய லட்சிய பாதையிலிருந்து அவங்க வந்து விலகிடக்கூடாதுங்கிறதுல கலைஞர் வந்து உறுதியாக இருந்திருக்கிறாரு. ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். வெற்றியோ தோல்வியோ மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்டயே போங்க, அவங்களுடைய நல்லது கட்டத்துல நீங்க பங்கு கொள்ளணும். இதுதான் திமுகவுக்கு அவர்கிட்ட இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா மேட்டர்லாம் சொல்றதெல்லாம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக கலைஞர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் திமுக நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் கலைஞருடைய அந்த போக்கை திமுக இன்று வரைக்கும் மாறவில்லை, இனியும் மாறாது. வரக்கூடிய நாட்கள்லையும் ரொம்ப சிறப்பாக தான் வந்து ஒரு எதிர்கட்சியாக நடக்க போகிறது. நீ வந்து 20 நிமிஷம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அது ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து என்னதான் அவர் வந்து ஒரு மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் உள்ள வந்து பட்ஜெட் இருக்கு, கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட் மத்தியான விவாதங்கள் இருக்கு, எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு பிடித்த எல்ஓபி வருவாரு, கேள்விகளை கேட்பாரு. நீங்க சோஃபா மாடலுக்கு என்னங்கிறது வந்து ரிப்ளை வந்து அங்க பாக்கலாம். இந்த முறை வந்து நீங்க பார்க்க போது இரட்டை அணுகுண்டு. ஆமா, ஒன்னு எல்ஓபி இங்க இருந்து போட போறாரு, எடப்பாடி அவர் அடிக்கிறது எல்லாமே ஹெட்ஷாட்டா இருக்கு. ஆமா, அவரை எப்படி தாக்கு பிடிக்க போறீங்க அப்படிங்கிறது எதிர்த்து ஓட்டு போட்டவங்களையே ஒரு வாரம் கழிச்சு வாயா வேறுமணி அப்படிங்கிற மாதிரி வந்து டீல் பண்ணிட்டாரு. என்னமோ மந்திரி பதவியெல்லாம் கேட்டியாமே அப்படிங்கிற மாதிரி. இவர் 2 பேரும் எப்படி அவர் சமாளிக்க போறாருன்னு தெரியல. இப்படியான சூழல்ல கலைஞருடைய தோல்வி நேரங்களில் அவர் வந்து
எப்படியெல்லாம் வந்து அரசியலை நடத்தினார்ங்கிறது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு பாடமாக இருக்கு. தோல்வின்னு கூட சொல்ல மாட்டார். ம். வெற்றி வாய்ப்பை இழந்தோம். வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அவ்வளவுதான். அவர் வந்து தோல்வின்னு சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டாரு. அதான் கலைஞருடைய பாணி. நாளைக்கு அவருடைய பிறந்த நாள். அதை வந்து முன்வைத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக ஒரு திமுக எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு நம்ம நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு பூமியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.